நான் சரியா 2 நிமிஷத்துல முடிச்சுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மேடையில இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த விஷயத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் பேசுவதை தாண்டி எனக்கு நிஜமாவே சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. 1, 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆ பொதுவா சொல்வாங்கல்ல, இந்தியர்கள் வந்து எங்க போனாலும் அவங்க ஜாதியையும் தூக்கிட்டே போவாங்கன்னு. சாதிகளை மட்டுமல்ல, ஜாதி ஆணவ கொலைகள் மாதிரியான அவலங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்றது தான். இந்தியாவில் மட்டுமல்ல, லண்டன்ல நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். லண்டன் மாதிரி, அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல திருமணம் செய்து கொண்டு வாழும் இந்தியர்கள் வந்து அவங்க மனைவிகளை ஏதோ ஒரு டிவோர்ஸ் கேட்குறாங்க. அது அவங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு அவங்க சொந்த ஊருக்கு கூட்டு வந்து கொலை செய்வதெல்லாம் இங்க நடந்திருக்கு. அதற்கு காரணம் இங்க வந்து கொலை பண்ணிட்டா, இங்க வந்து ஆ வழக்கு நடக்காது, தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான அவலங்கள் வந்து உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். 2வது வன்னியரசு பேசும்போது, ஆ அவர் வந்து ஒரு வரலாற்றை எடுத்து சொன்னாரு. அதுல விடுபட்டு போனதுன்னு நான் நினைச்சது வந்து பாய்ச்சலூர் பதிகம்ன்ற ஒரு நான் அறிந்த அளவுல தமிழ்ல முதல் ஆ ஜாதி ஒழிப்பு பிரதி அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லலாம். 15வது நூற்றாண்டை சேர்ந்த ஆ பாய்ச்சலூர் பதிகத்தை இயற்றிய நங்கை அவர்கள் வந்து 2 குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்படுகிறது அந்த காலகட்டத்தில. ஒன்று, அவர் வேதம் கற்றுக்கொள்கிறார். அதை கற்றுக் கொடுத்து பார்ப்பனரை அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னும். திருச்சிக்கு பக்கத்துல இந்த ஊர் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த கிராமத்து மக்கள் வந்து நங்கையை எரித்துக் கொல்வது அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அதற்கு முன்பு அவர் எழுதிய ஒரே இலக்கிய பிரதியாக இன்று இருக்கக்கூடியது தான் பாய்ச்சலூர் பதிகம். மொத்தம் அதுல 10 பாடல்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும் நான் இங்க வாசிக்கணும்னு நினைக்கிறேன். சந்தனம் அகிலும் வேம்பும் தனித்தனி வாசம் வீசும் அந்தமிர் தீயில் வீழ்ந்தால் அதன் மனம் வேறதாமோ, செந்தலை புலையன் வீழ்ந்தால் தீமணம் வேறதாமோ, பந்தமும் தீயும் வேறோ பாய்ச்சலூர் கிராமத்தாரே. இதுதான் அவங்க எழுதியிருக்கிறது. சந்தனமும் அகிலும் நீங்க வந்து நெருப்புல போட்டா வேற வேற வாசனை வரும். ஆனால் ஒரு அந்தனரையோ புலையரையோ போட்டா அப்படி வேற வேற வாசனை வருமான்னு அவங்க வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முக்கியமான இலக்கிய பிரதியா இதுதான் நம்மளுடைய மரபுன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமா நான் பார்க்கிறேன். ஜெயராணி சொன்னாங்க கௌசல்யாவுடைய எப்படி அவங்க வந்து இவ்வளவு மன உறுதியோட செயல்படுறாங்க அப்படின்னு. அந்த விஷயத்தை சொல்லிதான் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். கௌசல்யா வந்து இன்றைக்கு ஒரு இயக்கமாக வந்து என் கண்ணுக்கு தெரிகிறார். இதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு இயக்கமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய கௌசல்யாவிற்கும் தோழர் கதிருக்கும் என்னைக்குமே எந்த விதத்துல முடியுமோ அந்த விதத்துல நான் அவங்க கையை பிடிச்சிட்டு பக்கத்துல நிற்பேன் அப்படின்றத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.